வணக்கம். இது தூதுவளை பழம். தூதுவளையும் மிளகு தக்காளியும் ஒன்றா பின்னி போய் கிடக்கு. இப்போ நான் மிளகு தக்காளியை பறிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ உயரத்துக்கு அப்படியே வளர்ந்து கிடக்கு. பக்கத்தில் மாயன் கீரை, அங்கிட்டு சீத்தா, இங்கிட்டு சொடக்கு தக்காளி. நான் பழத்தை பறித்து நான் காமிக்கிறேன். நான் ஒரே ஆள் வீடியோ எடுக்கிறதுனால என்னால் பறிக்கிறத காமிக்க முடியாது. பறிச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், மிளகு தக்காளியை எப்படி திராட்சை கொடி மாதிரி திராட்சை பழம் கிடந்தாக்கில் கிடக்குன்னு. இது ஃபுல்லாக பழந்தாங்க. இது ஃபுல்லாக நான் தனியாக கீரையை கூட்டு வச்சுட்டு பழத்தை சாப்பிட வேண்டியதான். இது கருப்பு கருப்பாக கிடக்க மிளகு தக்காளி. ரெண்டு மூணு கொத்துலே எவ்வளோ பழம் பற்றியலா? இந்த கொத்தை தான் நாங்கள் சும்மா காமிக்கிறக்காண்டி எடுத்து வச்சேன். இவ்வளோ பழம் கிடச்சிருக்கு. இது 4 சிகப்பு பழம் வந்து தூதுவளை. இந்த கூட்டு இந்த கீரையை இன்றைக்கி சமையல் பண்ணுறக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன், கடையிறக்காண்டி. எனக்கு தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். ஆனால் இதை விட 2 மடங்கு அங்கே அதிகமாக நிற்கி. அதில் அவ்வளோ பழம் இருக்குது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.